அனைவருக்கும் வணக்கம். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு ஒவ்வொரு கட்சியும் நின்ற நிலையில இன்னைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அந்த கேள்விகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது தமிழ்நாட்டிற்கு ஒத்து வராது, அது திமுகவுக்கும் தெரியும், காங்கிரஸுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதனால காங்கிரஸ் சொல்லியிருக்காருன்னா, காங்கிரஸ் தான் இப்ப நிக்குது. அதை இடையில் உள்ளவர்கள் இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறத இந்த கூட்டணியில பிளவுபடுத்துறதுக்காக அதை சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிற உண்மையான கருத்தை எல்லாருக்கும் நேரா எடுத்து வச்சிருக்காரு இன்றைக்கு கொடுத்த ஒரு இன்டர்வியூல. இதுல இப்ப உடனே மாணிக்கம் தாகூர்லாம் என்ன பண்றாரு, மக்களே முடிவு செய்யட்டும் அப்படிங்கிறாரு. 2006 நம்மளுக்கு கிடைச்ச வாய்ப்பை காங்கிரஸ் இது பண்ணிருச்சு. நான் கேட்கிறேன், பிரவீன் சக்கரவர்த்தியும் மாணிக்கம் தாகூரும் தமிழ்நாட்டோட காங்கிரஸோட தலைவரா, அகில இந்திய காங்கிரஸோட தமிழ்நாட்டோட தலைவரா? நீங்கலாம் யாரு உனக்கு பேசுறதுக்கு அதிகாரம் கொடுத்தது? முதல்ல எங்களுக்கு செல்வ பெருந்தகையான மேல ஒரே ஒரு வருத்தம் தான், இவங்க மேல ஏன் என்ன நடவடிக்கையாம இருக்கீங்க நீங்க? அப்ப எப்படி திருமாவளவன் ஆதவ ஒரிஜினா இது போல குட்டையை குழப்பறாரு, இது போல வேலைகள்லாம் பாக்குறாருன்னொன்னே அடுத்த நிமிஷமே அவரை கட்சியை விட்டு நீக்கினாரு. அந்த நாயை எப்படி நீக்கி வரட்டாரோ அது போல இவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்காக இதற்காக பயப்படுறார் செல்வ பெருந்தகை அப்படிங்கிற ஒற்றை கேள்விதான் எங்களுக்கு. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருவதும் தராதும் எங்களோட விருப்பம். எங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டை எப்படி வழிநடத்தணும்னு. சரியா? நீங்க மாணிக்கம் தாகூரும் பிரவீன் சக்கரவர்த்தி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. எவனும் வாயை திறக்க வேணான்னு இருக்கோம். மறுபடியும் எங்களை ரொம்ப சீட்டிட்டீங்க. எங்களுக்கு கூட்டணி இருக்க பிடிக்கிறேன்னா வெளில போய் நடு ரோட்ல நின்னு நாங்க வேணாம்னு சொல்லல. விஜய் தான் இப்ப விஜய் வந்தோட தானே இப்ப ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற. அப்ப விஜய் ஜெயிச்சிருவான்னு சொல்றல, போய் அங்க போ. நாங்க அதான் சொல்றோம், அங்க போய் நின்னுக்க. நாங்க வேணானே சொல்லல, நீ விஜயோட போவாத, நீ இங்கே இரு அப்படின்னு நாங்க சொல்றோம். கிளம்புங்கிறோம். போ, நடு ரோட்ல நிக்கணும்னா போ. ஏற்கனவே 5-6 சீட்டு வாங்கிட்டீங்க, ஒரு சீட்டுக்கு நிக்கணும்னா போங்க, தாராளமா போயிட்டு வாங்க. யார் வேணாம்னா? தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி சொல்ல போனா காங்கிரஸ் இந்த நிலைமைக்கு நிக்குது. இப்ப கூட்டணியில வச்சுட்டு மக்களோட இது வேணுமா, ஆட்சி அதிகாரத்தில் பங்கா? இப்ப அவ்வளவு திறமை இருந்தா நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன பண்றீங்க, பிரவீன் சக்கரவர்த்தியும் மாணிக்கம் தாகூரும் இல்ல நம்ம ஜோதிமணி அவர்களும் தமிழ்நாட்டோட தலைவராயிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ட்வீட்டு, உங்களோட இன்ஸ்டாகிராம் பதிவு, யூடியூப்ல இன்டர்வியூ எது வேணாலும் கொடுங்க, நாங்க கேட்கிறோம். நீ தமிழ்நாட்டோட தலைவரா? போய் ராகுல் காந்திட்ட போய் பேசு. நம்மளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும்னா அங்க போய் பேசு. இல்லைன்னா விஜயோட கூட்டணி போனா அங்க போய் பேசு. இங்க என்னத்துக்கு பேசுற? இங்க எதுக்கு குட்டையை குழப்புற? பிரவீன் சக்கரவர்த்தி சொல்றாரு, மற்ற மாநிலங்கள்ல கூட்டணி ஆட்சி இருக்கும்போது தமிழ்நாட்டுல மட்டும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறாரு. உனக்கு விளக்கம் சொல்றதெல்லாம் எங்களுக்கு வேலை கிடையாது. இருந்தாலும் நாங்க பொதுவா சில பேருக்கு விளக்கம் சொல்றோம். தமிழ்நாட்டுல எதுக்காக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கிடையாதுன்னா, மற்ற மாநிலங்கள் போலவா தமிழ்நாடு இருக்கு? மற்ற மாநிலங்கள்ல போய் பாரு, சட்டம் ஒழுங்குன்னா என்னன்னு கேட்கணும். நீ போயிட்டு சட்டம் ஒழுங்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா அங்க ஒரு சட்டம் ஒழுங்கு இருக்கும், அப்படி இருக்கும். இங்க அப்படி கிடையாது. தமிழ்நாட்டுல நீ சும்மா இங்க அங்க கொலை நடக்குது, இங்க கொலை நடக்குது, அங்க ஒருத்தர் செயினை திருப்பிட்டா அதுக்கு பேர் சட்டம் ஒழுங்கு கிடையாது. சட்டம் ஒழுங்குனா என்னன்னு முதல்ல தெரியாத தற்கொலைகளுக்கு தனியா புரிய வைக்க வேண்டிய தேவை இருக்கு இப்ப தமிழ்நாட்டுல. அதை அடுத்தது பேசிடுவோம். சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு நீ தமிழ்நாட்டுல மட்டும் சொல்ல முடியாது. அப்படி சொல்லணும்னா மற்ற ஸ்டேட்ல போய் ஒரு மாசம் தங்கிட்டு அதுக்கப்புறம் சொல்லி தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு. இந்தியாவிலே முன்னணி மாநிலமா திகழ்றது தமிழ்நாடு. அந்த தமிழ்நாட்டை வழிநடத்திட்டு இருக்குது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். அவர்களுக்கு நீ பாடம் எடுக்கிறியா? எங்க தமிழ்நாட்டுல நாங்க கூட்டணி ஆட்சி தர முடியாதுங்கிறோம். அதுக்கு பல்வேறு காரணம் இருக்கு. தரத்துக்கான காரணத்தை நாங்க ஏன் சொல்லணும்? உனக்கு நாங்க தர முடியாது. உனக்கு இஷ்டம் இருந்தா இரு, இல்லைன்னா வெளில போன்னு தான் சொல்றோம். உட்காந்துக்கிட்டு அவன் நம்ம முதலமைச்சர் மாதிரி நாட்டாம உட்காந்துருக்கு இங்க என்ன உங்களுக்கு நாங்க என்ன இது வச்சிட்டு இருக்கோமா? இங்க விருப்பம் இருந்தா இரு, இல்லைன்னா கிளம்பி போயிட்டு இரு, அவ்வளவுதான் நாங்க சொல்றோம். செல்வ பெருந்தகை அந்த கட்சியோட தலைவரா மிக அருமையாக செயல்படுகிறார். எவ்வளவு ஒரு அருமையா சொல்லியிருக்காரு. முதலமைச்சர் அவர்கள் அவரோட கருத்தை சொல்லியிருக்காங்க. அவரும் எங்களோட அகில இந்த தலைமையும் அதாவது ராகுல் காந்தி அவர்களும் பேசி ஒரு நல்ல முடிவை எடுப்பாங்க. அது எந்த முடிவா வேணாலும் இருக்கட்டும், அவங்கவுங்க விருப்பத்தை சொல்றாங்க. ஆனா முடிவு எடுக்க வேண்டியது மேல உள்ளவங்க தான் அப்படின்னு எவ்வளவு தெளிவா தலைவரா இருக்கிற வரை சொல்றாரு. நீ அந்த கட்சியில நிர்வாகியா இருந்துகிட்டு இப்ப தெரியுது அவர் ஏன் தலைவரா இருக்காரு, நீ நிர்வாகியாவே இருக்குன்னு. இதுக்குதான் காரணம். இல்லன்னா நாங்க என்ன சொல்றோம், செல்வ பெருந்தை அண்ணனுக்கு கண்டனத்தை தெரிவிச்சுக்கணும். இந்த விஷயத்துல மட்டும் முதல்ல கட்சியை விட்டு அவங்கள நீக்கணும், இல்லாட்டினா கட்சி பொறுப்புல இருந்து எடுக்கணும், இல்ல ராகுல் காந்திட்ட அழைச்சிட்டு போய் விடணும். எதுவுமே பண்ணாம அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க, நாங்க வேடிக்கை பார்த்துட்டே இருக்கணுமா? உங்களுக்கு சீட்டையும் வாங்கி கொடுத்து உங்களை எம்எல்ஏ ஆக்கி உள்ளேயும் அழைச்சிட்டு போயிட்டு உங்களுக்கு நாடாளுமன்றத்துல 40 தொகுதியை வென்று கொடுத்தோம். நாங்க எப்படி தமிழ்நாட்டுல 40 தொகுதி 39+1 எல்லாத்தையும் வென்று கொடுத்தோம். மற்ற ஸ்டேட்ல என்ன ஆச்சு நிலைமை? உங்க நிலைமை என்டிஏ கூட்டணி சொல்லுங்க. சும்மா நாங்க வாயை திறக்க வேணான்னு இருக்கோம். இஷ்டம் இருந்தா இருக்கலாம், இல்லைன்னா வெளில போயிட்டே இருக்கலாம். விஜயோட போய் கூட்டணி வச்சுங்க, இல்ல போய் பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டாலும் சரி, எதுல வேணாலும் கூட்டணி வச்சுக்கோங்க. திமுகவை எதுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா 1967, ஓகேவா? எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. அப்படி தெரியாதவங்க 1967
அப்படின்னு போயிட்டு யூடியூப்ல அடிச்சு பாருங்க, நிறைய தெரிஞ்சுக்குவீங்க. அப்படி ஆட்சி அதிகாரத்துலதான் பங்கு வேணும்னா விஜய் ரெடியா இருக்காரு. ஒரு போர்டை வச்சுட்டு நிக்கிறாரு, ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு. அந்த கூட்டணியில போய் சேர்ந்துக்குங்க, சூப்பரா ஆட்சி பண்ணலாம். மரத்து மேலையும் கரண்ட் கம்பத்து மேலையும் ஆட்சி பண்ணலாம். நல்லா போய் அந்த கூட்டணியில சேர்ந்துக்குங்க. அதோட காங்கிரஸை இழுத்து மூடிட்டு போறதுக்கு தமிழ்நாட்டுல என்ன வேலையோ அது அந்த தாவே காலம் நடத்துறோம். அதனால தாராளமாக விஜயோட கூட்டணி வச்சுக்கோங்க. திமுகவை விட்டு விடுங்கள், வெளியேறலாம். நாங்க அதே தான் சொல்றோம். திமுக காரனா சொல்றோம், திமுக தலைவர்கள் முடிவெடுப்பாங்க, அது அடுத்த விஷயம். இருந்தாலும் பொறுமைக்கும் ஒரு அளவு உண்டு. பிரவீன் சக்கரவர்த்தி எல்லாம் வாயே நம்ம திறக்க கூடாது. அதே போல இந்த மாணிக்கம் தாகூர், இந்த ஜோதிமணி எல்லாம் காணா போயிருப்பாங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் அந்த இடத்துல காணா போயிருப்பாங்க நேரம். இவங்கெல்லாம் எங்களால எம்எல்ஏ சீட்டை வாங்கி ஜெயிச்சுட்டு, இவங்க எம்பி சீட்டை வாங்கி ஜெயிச்சுட்டு இங்க பேசுற அளவுக்கு தெனாவட்டு. இப்ப நினைச்சா கூட உங்களை பதவியிலிருந்து காலி பண்ணி விட முடியும் அடுத்த எலெக்ஷன்ல. தெரியுமா? பதவியில நின்னீங்கன்னா இங்க தமிழ்நாட்டுல திமுக மட்டும்தான், ஒண்ணுமே நீங்க பண்ண முடியாது. காங்கிரஸுக்கு மறுபடியும் எச்சரிக்கை விடுக்கிறோம். கூட்டணியில இருந்தா சுமூகமா தொடரணும்னா தொடரலாம், இல்ல கிளம்பணும்னா கிளம்பலாம். நன்றி, வணக்கம்.